25 வருஷம் ஆனாலும் குஷி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசிச்சு பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்க வந்தது? யார் குடுத்தா? அது இன்ஸ்பிரேஷன் என்ன? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஏதோ தோணுனதாங்க. அந்த டைம்ல தோணுனது. தோணுச்சு. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, எல்லா லவ் சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும். பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும். 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும். அதில் உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஹிந்து, முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு படம். அப்போ என்ன பிரச்சனை? 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம், உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, என் இடுப்பை பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன். இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட இடுப்பை நான் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சுது, கதை அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனால் இப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார். அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன். குஷி 2க்கு இப்பயே பூஜைலாம் போட்டாரு. சோ அது யாரை வச்சு எடுப்பீங்க? பார்ப்போங்க. அதுக்கு இது குஷி அமைவது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா. அப்படியே தான் அமைஞ்சா பார்த்துக்கலாம். ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமாம். இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட். நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்துடுறேன், விட்டுருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம். 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித்துக்கு வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால் இவ்வளோ டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சிங்க. அது உங்களோட பின்னாடி நீங்கள் தான் இருந்தீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியரில். அப்போ தான் அந்த கிராஃப்ட் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கில். ஆனால் ஒரு டைரக்டராக இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது. நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்கீங்களா? சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார். நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடியாக எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோவாகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறையா பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரெட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்கே இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் தட்டில் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமாம். அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழக எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழக ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம். இல்ல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க. பட்டம் அது யார் கொடுத்தது? இல்லை நானாக தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அது என்ன அப்படின்னா
மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலாக இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம். அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிட்டிருப்பீங்க. ஆமாம். பழைய படங்கள் சில படங்களை காட்டியிருப்பாங்க, ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்லை என்னென்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட்டு தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லைல்ல. நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியே அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ என்னென்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிவிடுவேன் கதை. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்க படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு கூட்டிகிட்டு வரல. நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ்.ஜே. சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7.5 சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லாயிருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். உண்மையாகவே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பற்றி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்மளும் லைம்லைட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு, இன்னும் உத்வேகத்தோடு இதை குஷியை விட நான் சிறப்பாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளா உடச்சி தான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சூப்பர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க மீடியாக்கு. அதாவது எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நோ த ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம், கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் எந்த பக்கம்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் வந்து கட்டிப்பிடி வம்சோர் கேட்குறாங்க. அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸு. சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில். ஒரு டாக்டர், சார் ரீரிலீஸ் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டர் வந்து 5 வாட்டி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீரிலீஸ் திருப்பாங்கன்னு. இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது. எல்லா படம் ரீரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படி தான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றின்னு எதிர்பார்க்குறோம். சக்தி சார், உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. அதான் சொன்னேனே, அது இறைவன் அமைச்சு கொடுக்கட்டும். சார் சக்தி சார், நீங்கள் வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரீரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்லை இந்த மாதிரி ரீரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து ரீரிலீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நாங்கள் வந்து என்ன கம்பேரிட்டிவாக நான் கேட்குறேன் சார். எதுக்கு கேட்குறேன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஃபிலிம்ன்றது பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்போ இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சு தான் ரெவென்யூவே. சார் ரொம்ப நுட்பமான கேள்வி தான் கேட்பீங்க நீங்கள் எப்போதுமே. ஆக்சுவலாக என்னென்னா, பழைய படங்களில் வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது. இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்குது, சாதாரண படங்களும் இருக்குது. இப்போ ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம். அதனால அதோட வெற்றி வந்து
ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. எஸ் ஏ சூர்யா சார், குஷி 2 பற்றி பேசினாங்க. குஷி 2 வந்து இப்போ விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்ன சாரை வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காஸ்டியை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Wonders cannot be made, wonders should happen. இப்போ wonder has to happen, it will happen. இல்ல நீங்களே நடிக்க வாய்ப்பு சூர்யா இருக்கு. சார், நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ, ப்ரொடியூசரு, அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டில் நடிப்பு அரக்கன் இல்ல, யாரோ புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களே மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது பதில்? இல்லை, நியூ ரிலீஸ் பண்ணுறேன். ஆமாம், ஒரு ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்தில் தான் அதோடைய டிஜிட்டைசிங் நடந்துகிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமாம், ப்ராசஸிங்கில் தான் இருக்கு. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரி சம்மர் அதை இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணி விட்டுலாம். சார் இதுக்கு தான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிறது. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னா, தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டாக பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவார். அந்த எல்லா சீனுமே அவர் என்ஜாய் பண்ணி நடித்தார். அவர் ரொம்ப ஹாப்பியாக பண்ணார். அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இப்போ தான் ஷூட்டிங் தானே போயிட்டுருக்கு. இப்போ மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா. ஸோ தேங்க்யூ. இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்குனதுக்காக குஷி 2 டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஹாப்பி. உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப ஹாப்பி. அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் சந்திச்சு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.